நடந்த இந்த இளைஞரணி சந்திப்பு 91 தொகுதிகளைச் சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் அவர்கள் கிட்டத்தட்ட 1,30,000 பேர். அதாவது கலந்து கொண்டவர்கள் ஒரு பொதுமக்கள் அல்ல, நிர்வாகிகளே. அதுவும் சட்டமன்ற தொகுதிகளில் 1/3 தான். 1,30,000 பேர் என்றால் மொத்தமாக அனைத்து தொகுதிகளிலிருந்தும் வந்திருந்தால் 5 லட்சம் நிர்வாகிகள் அங்கு கூடியிருந்திருப்பார்கள். இந்த மாநாடு பல செய்திகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறது. முதலாவதாக இந்த மாநாடு அமைக்கப்பட்டிருந்த விதம், அதாவது ஒரு 1,30,000 பேர் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு சிறு ஒரு அசம்பாவிதமோ ஒரு சிறு பிரச்சனையோ இல்லாமல் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுடன் நேர்த்தியாக இந்த 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 கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய ஏரியல் ஷாட் காட்சிகளை பார்க்கிற போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்கள் அலை, அதில் ஒரு இளைஞர்களுடைய அலை, அது எப்படி ஒரு ஒழுங்குடனும் கட்டுப்பாட்டுடனும் அது இந்த கூட்டத்தில் பங்கேற்றது என்பதை பார்க்கிற போது மற்ற கட்சிகளுக்கு, புதிதாக வருகிற கட்சிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய செய்தியை இந்த மாநாடு நடத்தப்பட்ட விதமே கூறுகிறது. நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இருவருமே கூறிய செய்தி என்பது, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது இந்த இளைஞரணிதான். முதலமைச்சர் அவர்கள் நினைவு கூறுகிறார், எப்படியெல்லாம் ஊர் ஊராக சென்று ஓடி ஆடி இளைஞரணி உருவாக்கப்பட்டது என்று. பொதுவாக ஒரு 75 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தேசிய மாநில கட்சிகள் அவை அந்த அந்த அவர்களுடைய கொள்கைகள் காலப்போக்கில் நீர்த்து போனதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு சமரசங்களுக்கு உட்பட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். 75 ஆண்டுகள் ஒரு கட்சியினுடைய கொள்கை என்பது உறுதி குலையாமல் மேலும் வலிமையுடன் நின்றது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் தான். அதை எப்போதும் திமுகவினுடைய மற்ற அணிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய இளைஞரணி தான் அதை முன்னின்று நடத்தி இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக நாம் காண வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது, அதாவது உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று அவர்கள் புலம்புகிறார்கள் என்று கேலியாக குறிப்பிட்டார். அது உண்மைதான். ஏனென்றால் வலதுசாரிகள் எச் ராஜா போன்றவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி ஒரு முறை குறிப்பிடுகிற போது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கருணாநிதி என்று குறிப்பிட்டார். இப்பொழுது அவர்கள் அடுத்த கட்டமாக மோஸ்ட் டேஞ்சரஸ் உதயநிதி என்று குறிப்பிடுகிற போது அதனுடைய பொருள் என்னவென்றால், திராவிட இயக்க தலைவர்களுடைய கொள்கைகளை மேலும் மேலும் சமரசமின்றி உறுதியாக, உக்கிரமாக ஒவ்வொரு காலகட்ட தலைவர்களும் எடுத்துச் செல்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அதோடு மட்டுமல்லாமல், இன்றைக்கு அமித்ஷாவினுடைய அந்த சவால், எங்களுடைய பீகார்ல எங்க டார்கெட் முடிஞ்சிருச்சு, அடுத்தது தமிழ்நாட்டில் தான் என்கிற போது, நாங்கள் அன்பாக வந்தால் எவரையும் அரவணைப்போம், ஆனால் எங்களை அடக்க நினைத்தால் அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம், ஜெயித்து காண்பிப்போம் என்று அவர் மிக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார் என்றால், இந்த ஆட்சி கடந்த 4.5 ஆண்டு காலமாக மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நல்லாட்சி, நலத்திட்டங்கள், ஒரு உருக்கு போன்ற கோட்டை போன்ற ஒரு கட்சி அமைப்பு, இந்த இளைஞரணி அவர் பல வழிகாட்டுதல்களை வைத்துக் கொடுக்கிறார். நம்முடைய திட்டங்களை எடுத்து மக்களிடம் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். எதிரிகளுடைய பொய் பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும். களத்தில் மட்டுமல்ல, வாட்ஸ்அப் குரூப் போன்றவற்றில் கூட நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் விரிவாக பேசுகிறார். உதயநிதி அவர்கள் பேசுகிற போது, ஒரு இளைஞர்கள் சேர்ந்தால் அவர்களை ஒழுங்குடன் இருக்க மாட்டார்கள் என்கிற அந்த பொய் பிம்பத்தை இன்றைக்கு இந்த மாநாடு உடைத்து காட்டியிருக்கிறது. எவ்வளவு பெரிய கட்டுப்பாட்டுடன் இவர்கள் இதை செய்து முடித்திருக்கிறோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நாம் திமுகவை அமித்ஷாவால் தொட்டு கூட பார்க்க முடியாது என்கிற பிரகடனத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மிக வலிமையாக இதிலே முன்வைக்கிறார். நேற்றைய இந்த கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியை எதிரிகளுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை விட மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், எத்தகைய கள வீரர்களை, களத்தில் இருக்கக்கூடிய உறுதியான ஒரு படை அணியை திமுக கொண்டிருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக பெற்று காட்டினார்கள். ஒரு 1,30,000 நிர்வாகிகள் வெறும் 91 தொகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு முழுக்க இந்த தேர்தலை இவர்கள் தான் முன்னெடுத்து செல்ல போகிறார்கள். மற்ற அணிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வலிமையை அளிக்கப் போகிறார்கள் என்று பார்க்கிற போது, எதிரிகளுக்கு இது ஒரு செய்தி சொன்னது என்பதை விட மிகப்பெரிய அச்சத்தை, அது ஒன்றிய அரசில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிகூறி, குறை கூறி, எப்படியாவது தாங்கள் அரசியல் களத்தில் முன்னிலை பெற்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை நேற்றைய கூட்டம் திட்ட தெளிவாக காட்டியிருக்கிறது. திமுக வெல்ல முடியாத சக்தி என்பதை நேற்று அங்கு கூடிய இளைஞர்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர்களுடைய உரைகள், அமைச்சர்களுடைய உரைகள் திட்ட தெளிவாக காட்டினேன்.
காட்டின தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தேர்தல் பணிகளுக்கான ஒரு எழுச்சி மிக்க உணர்வை நேற்றைய கூட்டம் கொடுத்தது என்பதுதான் அனைவரினுடைய பார்வையாகவும் இருக்கிறது.